மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது என்னால் அது புரிஞ்சிக்கவே முடியல. இது பலருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. எதனால் இது நடக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். ஒரு தமிழ் உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? தமிழை புஸ்தகத்திலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஆங்கிலேயர்கிட்ட இது சொன்னோம்னாக்கா அவருக்கு இது புரியாது. இப்போ அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். இது ஏன் அவருக்கு புரியலைன்னா, பல வார்த்தைகள் சுருக்கப்பட்டிருக்கு. பல வார்த்தைகள் சுருக்கப்பட்டிருக்கு. வார்த்தை சேர்ந்து வருது. அதனுடைய வேகமும் கூட வருது. இதனால் அவருக்கு அது சரியாக புரியலை. ஆங்கிலம் நமக்கு புரியாததுக்கும் அதே காரணங்கள் தான். முதல்ல அவங்க ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது வார்த்தைக்கு வார்த்தை சேர்ந்துருது. ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து சொல்கிறாங்க. மூணாவது உச்சரிப்பு. அதாவது நம்ம புஸ்தகத்தில் இருக்க மாதிரி உச்சரிப்பு கிடையாது. இப்போது FORனாக்கா ஃபார் அப்படின்னு கிடையாது, ஃபோ. அந்த மாதிரி உச்சரிப்புலையும் வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருது. மூணாவது வேகம் அதிகமாக இருக்குது. இந்த 3 காரணங்கள்னாலையும் நன்றாக பேசப்படும் ஆங்கிலம் நமக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வேகமாகவும் சரியாகவும் பேசப்படும் ஆங்கிலத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முதல் வழிமுறை என்னென்னா, நன்றாக பேசப்படும் ஆங்கிலத்தை நீங்கள் நல்லா கேட்கணும். சரியான உச்சரிப்பு உள்ள ஆங்கிலத்தை நீங்கள் நிறைய கேட்கணும். அது எங்கே கிடைக்கும்னாக்கா, முதல்ல நம்ம வீடியோக்களிலே நான் வெளியிட்டுள்ள வீடியோக்களிலெல்லாம் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு அநேகமாக சரியாகத்தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கள் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் உச்சரிப்புக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் போதாது, வேகமாக பேசப்படும் ஆங்கிலத்தையும் நீங்கள் கேட்கணும். வேகமாக பேசப்படும் ஆங்கிலத்தை எங்கே கேட்கலாம்? இந்த நியூஸில் கேட்கலாம். நியூஸு குறிப்பாக இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு அதை பற்றி பேசுவாங்க இல்லையா, அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு சில டைமில் தெரியாது. அதுக்கு இப்போ இன்னொரு வழி இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்கள்லாம் நான் ஆங்கிலத்தில் பேசும்போது நான் ரொம்ப தெளிவாக தான் பேசுவேன். தெளிவாகவும் பேசுவேன், மெதுவாகவும் தான் பேசுவேன். அதிகம் வேகம் இல்லாமல் தான் பேசுவேன். அதை நீங்கள் கேட்ட பிறகு அதே வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு கூட்டி போடுங்க. இப்போ 1 ஸ்பீடில் இருந்து 1.1 இல்லாட்டி 1.2 இல்லாட்டி 1.3 டபுள் ஸ்பீடில், இரட்டிப்பு ஸ்பீடில் கூட போட்டுக்கலாம். இப்படியே இது கேட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காதுக்கும் மனதுக்கும் இது பழகி போயிடும். இதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகரிச்சிடும். என்னுடைய வீடியோஸை ஏன் பார்க்க சொல்கிறேன்னாங்க, முதல் காரணம் எல்லாருக்கும் அவங்கவுங்க மேலே தானே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும். அதனால் என் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு அது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, நான் சொன்ன விஷயத்தை அநேகமாக நான் எழுதியிருப்பேன். என்ன நான் சொல்கிறேங்கிறது அந்த ஸ்க்ரீன் மேலே தெரியும். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு புரியவும் செய்யும். அந்த ஸ்பீடாகவும் நீங்கள் பழகிக்க முடியும். ஸ்பீடை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடாக அதை கேட்கும் அந்த பழக்கம் வந்துடும். என்னுடைய வீடியோ மட்டும் இல்லை, வேறு ஆங்கில வீடியோஸையும் நீங்கள் அப்படி கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக்கங்க. அவங்க பேசுகிற உச்சரிப்பு சரியாகிறத பார்த்துக்குங்க. சரியான உச்சரிப்பு உள்ள ஆங்கில வீடியோக்களை நீங்கள் அந்த வேகத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மற்றவங்க பேசுகிறத மட்டும் புரிஞ்ச பத்தாது, நாமளும் அது மாதிரி பேசணும் இல்லைங்களா? அவங்க பேசுவது போல் நாமும் பேசணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த உச்சரிப்பை பழகணும். இப்போ நான் பல ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் குறிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள். அதில் உச்சரிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லையும் போய் அதில் உள்ள வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் வசதிக்காக அது போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் போய் பாருங்கள். அது இல்லாமல் எல்லா வீடியோஸ்லேயுமே நீங்கள் அந்த உச்சரிப்பை நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. கவனிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் பேசி பார்க்கணும். நான் பேசுகிற ஒரு வாக்கியத்தை நீங்களும் அதை வீடியோவை பாஸ் பண்ணி திரும்பவும் பேசி பாருங்கள். அப்படி பேசி உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியாக வரும்போது நீங்கள் வேகமாக பேசுகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். உச்சரிப்பு முதல்ல சரியாக வந்துச்சுன்னு வைங்க. உச்சரிப்பு சரியாக வந்ததுன்னா அப்புறம் வேகம் எளிதாக வந்துடும். நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கிலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்கள். நன்றி, வணக்கம்.